நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்னைக்கு எல்லாரும் போஸ்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன தலைப்பு போட்டிருந்தேன்? ஜட்ஜ்மெண்ட். நம்ம தொடர்ந்து கொஞ்ச நாட்களாக ஃபர்ஸ்ட் பீட்டர் 1 பேதுருனுடைய புஸ்தகத்தை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு 4வது அதிகாரத்தினுடைய மைய பகுதிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு குயிக்கான ஒரு ரீகேப் கொடுத்துட்டு we will quickly go into today's subject. அதாவது இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், இந்த புஸ்தகம் ஆண்டவர் எழுதினது அல்லது பேதுரு எழுதினது யாருக்கு என்றால் சிதறி இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அவர்கள் எல்லாரும் விசுவாசிகள் தான், ஆனால் சிதறி பல்வேறு தேசங்களில் இருக்கிறார்கள். குறிப்பாக எந்தெந்த தேசம் நாங்கள் வாசிக்கும் போது, வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அங்கே ஆசியா, பித்தானியா, கப்பதோனியா, பொந்து, கலாத்தியா ஆகிய தேசங்களிலே இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஆனால் இந்த விசுவாசிகள்லாம் யாரோட ரூலுக்கு கீழே இருக்காங்களா? வேற வேற தேசத்தில் இருந்தாலும் the entire place was ruled by the Roman Empire. அந்த ரோமாபுரியினுடைய அந்த அரசாட்சியின் கீழே இந்த தேசங்கள் எல்லாம் இருக்கும்போது இயேசுவை பின்பற்ற, ஜீவன் உள்ள தேவனை பின்பற்ற அவர்களுக்கு அங்கே they did not have freedom. அங்கே விடுதலையாய் தேவனை அவர்கள் ஆராதிக்க முடியவில்லை. அதனுடைய விளைவு அவர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஐயோ, இந்த இயேசுவை கும்பிட்டு என்ன நம்மளுக்கு கிடைச்சிச்சு, இந்த ஆண்டவர்கிட்ட தேடி நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி, ஐயோ நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கேன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாதவர்களாய் மாறி போனார்கள். they became hopeless people. அப்படிப்பட்ட இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டது தான் இந்த புஸ்தகம், பேதுருவின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. you all have hope. 4வது வசனம், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. you have a imperishable, infallible and unfadable hope இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எழுதி, அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால் தைரியமாய் நீங்கள் ஓடுங்கள். இந்த ராத்திரி வேளையில திரும்ப சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் பீட்டர் புக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு வாரமும் நான் முதல் காரியம் நான் சொல்லுகிறது சபைக்கு, யூ ஹாவ் ஹோப். சொல்லுங்க, டு யூ ஹாவ் ஹோப்? கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லுங்களா, ஐ ஹாவ் ஹோப். நான் ஹோப்லெஸ் பீயிங் கிடையாது, நான் நம்பிக்கை அற்றவன் அல்ல, எனக்கு நம்பிக்கை உண்டு. சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்ம ஓடுகிற பாதையில் நம்ம நினைக்கிறது நடக்காது. ஐயோ இது முடிஞ்சிரும், இது நடந்துரும், இது இந்த காரியம் வாய்த்துரும் அப்படின்னு நினைத்துட்டு இருக்கிற காரியங்கள் ஒரு சிலதுக்கு அப்படியே அப்சைட் டவுன் ஆகும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், டோன்ட் பி ஹோப்லெஸ். ஏனென்றால் ஸ்டில் ஹி இஸ் நாட் டன் வித் மீ. என்னுடைய பாவமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா வாழ்க்கையிலும் அவர் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நான் நம்பிக்கைக்கு உரியவன். ஐ எம் அ மேன் வித் ஹோப் அண்ட் வி ஆர் ஆல் பீப்புள் வித் ஹோப். அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதுனால என்ன சொல்றாருன்னா 13வது வசனத்துல, ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். பிகாஸ் தட் ஹோப் இஸ் a living hope. அது செத்து போன நம்பிக்கை அல்ல, மரித்து போன நம்பிக்கை அல்ல, ஜீவன் உள்ள நம்பிக்கையாய் இருக்கிறபடியினாலே இட் டிமாண்ட்ஸ் an action. நான் வாரம் சொல்லிட்டே இருக்கிறேன், நம்ம ஒரு பொருள் உயிருள்ள பொருளாக இருந்தால் அது என்ன பண்ணும்? கை கால அசைக்கும், ஏதாவது ஒரு கிரியை செய்யும். அப்ப நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஜீவன் உள்ள நம்பிக்கையா இருக்கிறபடினால நம்ம இடத்திலிருந்து ஆண்டவர் கிரியை எதிர்பார்க்கிறார். God is expecting a work from us. What is that work? என்ன அந்த காரியம் அப்படின்னா, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, அப்படின்னா லூசன்ஸ்ல வாழ்க்கையில் இருக்கிற லூசன்ஸ், நீங்க கண்டுக்காம இருக்கிற காரியங்கள் எல்லாம் குறிப்பாக எடுத்து டைட் அதை இறுக கட்டி கொண்டு அதை ஃபாஸ்டன் பண்ணிட்டு ஓட வேண்டிய தேசத்திற்கு நீங்கள் போக போகிறீர்கள். அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் மனதை கட்டி கொண்டு வேகமாக பிரயாணம் பண்ணுங்கள். பிரயாணம் பண்ணி ஓடுங்க. we are not people of this earth. இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உங்கள் அறைகளை கட்டி கொண்டு கையில கோலை பிடிச்சிட்டு காலில் சாண்டில்ஸ் போட்டுட்டு அந்த பஸ்காவை சாப்பிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா, இங்க சாகிறதற்கு நீங்க அழைக்கப்படல, வாக்களிக்கப்பட்ட தேசம் ஒன்று இருக்கிறது, அங்க ஓடணும், ஓடுறதுக்கு ரெடியா சாப்பிடுங்க. உக்காந்து இங்கேயே இருக்கிறவங்க மாதிரி உக்காந்து சாப்பிட்டு இருக்காதீங்க, ஓடுகிறவர்களை போல சாப்பிடுங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தினுடைய மற்ற பகுதிகளிலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது விலைக்கு வாங்கப்பட்டது, விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் வாங்கப்பட்டீர்கள், வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி 1வது அதிகாரத்தை முடிக்கிறார். 2வது அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம் என்னன்னா,
எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு வரும்போது வனாந்திர வழியாய் வந்தார்களோ, அதுபோல இந்த விசுவாசிகள் வனாந்திரமான பாதையில, திக்கு தெரியாத பாதையில அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களிடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாங்கரே, புளித்த மாவெல்லாம் தூக்கி போட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாட சொன்னது மாதிரி இந்த 2வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, அப்படின்னா அதாவது புளிப்புள்ள எல்லா காரியத்தையும் தூக்கி போட்டுட்டு, த்ரோ அவே தி லெவன் ஆஃப் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையின் இருக்க புளிப்பை தூக்கி போட்டுட்டு நீங்க கடந்து போங்க. அப்படி நீங்க கடந்து போகுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மாளிகையாக கட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடின பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை ஒரு தேசமாக ஆண்டவர் அவர்களை கட்டமைத்தார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு போதித்தேன். அந்த 2வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் how you have to behave in this journey, இந்த பாதையிலே, இந்த வனாந்தர பாதையிலே, இந்த பூமியிலே நாம் ஓடும் போது நமக்கு மேல் இருக்க அத்தாரிட்டிக்கு எப்படி கீழ்ப்படியணும், எப்படி வாழ்க்கை வாழணும் என்பதை குறித்து அந்த 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்தில் குடும்பமாய் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், கணவன் என்ன செய்ய வேண்டும், மனைவி என்ன செய்ய வேண்டும், ஒரு குடும்பத்திற்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 4வது அதிகாரத்திற்கு நாம் கடந்து வந்தோம். 4வது அதிகாரத்திலே ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி, த எண்டை குறித்து, முடிவு நமக்கும் சமீபமாய் இருக்கிறது, ஆண்டவர் விரைவிலே வரப்போகிறார் என்பதை குறித்து நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக பேசினேன். ஆனால் இந்த வாரத்தில் அப்படி முடிவு சமீபமாக இருக்கிறது என்று எழுதி வந்த பேதுரு அங்கே 12வது வசனத்தில் ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன காரியத்தை எழுதுகிறார்னா, வாசிக்கிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். இப்போ இருந்து இந்த வாரத்துடைய சப்ஜெக்ட் டீல் பண்றேன். 1 பீட்டர் சாப்டர் 4 and verse 12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இதுவரைக்கும் நிறைய காரியங்களை சொல்லிட்டு வந்தவர் இப்ப பர்டிகுலரா ஒரு விஷயத்தை சொல்றாரு. முடிவு வரப்போது, முடிவு வர நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, உங்க நடுவில் ஒரு அக்னி பற்றி எரியுதுப்பா, அது புதுசு இல்ல, இட் இஸ் நாட் சம்திங் நியூ. அதை பார்த்து பயந்துராதீங்க, அதை விட்டு விலகி ஓடிடாதீங்க. அப்போ எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னதான் இவர் எழுதுறாரு, என்ன திடீர்னு ஒரு அக்னி பற்றி எரிகிறாரு, அது புதுசு இல்லைன்னு எழுதுறாரு, அதை பார்த்து நீங்க திகையாமல் பயப்பட வேண்டான்றாரு. வாட் இஸ் தட் ஃபயர், என்ன அந்த அக்னி அப்படின்னு வாசிக்கும் போதுதான் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர்கள் வனாந்தரத்தில் குடியிருந்தார்கள். அவர்கள் 40 வருஷம் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல கடந்து போனாலும் அவர்கள் அந்த 40 வருஷம் எங்கே சஞ்சரித்தார்கள் என்றால் இந்த வனாந்தரத்திலே சஞ்சரித்தார்கள். அப்படி வனாந்தரத்திலே சஞ்சரிக்கும் போது the architecture or the way how they lived, எப்படி அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும்போது அங்கே கிழக்கு பகுதியிலே மோசே, ஆரோன் அவர்களுடைய குமாரர்கள் இருப்பார்கள். சவுத் சைடு தென் பகுதியிலே அங்கே கோஹாத்திய புத்திரர்கள் இருப்பாங்க. அடுத்து வெஸ்ட் சைடு மேற்கு பக்கத்தில் கெரோஷனைட் அதாவது கெர்ஷோமியர்கள் அங்கே இருப்பார்கள். அங்கே வடபகுதியிலே மெராரியர்கள், அதாவது இவங்கெல்லாம் யாருன்னா கோஹாத், கெர்ஷோம், மெராரி, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஆரோனுடைய பிள்ளைகள், ஆசாரியர்கள். அப்ப ஆரோனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருத்தர் கிழக்கு பக்கத்திலையும் ஒருத்தர் மேற்கு பக்கத்திலையும் ஒருத்தர் வடக்கு பக்கத்திலையும் இருப்பாங்க. கிழக்கு பகுதியில் மோசையும் ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகள், அப்படின்னா கோஹாத்து, கெர்ஷோம், மெராரி, ஆரோனு, மோசையோட பிள்ளைகள் அங்கே எலியாசர், இவங்கெல்லாம் வந்து கிழக்கு பக்கத்தில் இருந்துருவாங்க. ஆனால் இவங்களுடைய டிசெண்டன்ஸ், இவங்களுடைய பிள்ளைகள்லாம் மற்ற 3 திசைகளே அவர்கள் இருப்பார்கள். இது இன்னர் சர்க்கிள். இப்போ அடுத்து இன்னொரு சர்க்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்து கிழக்கு பக்கத்தில் யூதா, இசக்கார், செபுலோன் இருப்பாங்க. அதே போல தென் பகுதியில் சவுத் சைடில் ரூபன், சிமியோன், காத் இருப்பாங்க. அடுத்து மேற்கு பக்கத்தில் எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின் இருப்பாங்க. வடபக்கத்தில் தான், ஆசேர், நப்தலி இருப்பாங்க. இப்படி அவர்கள் ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்கும், அதற்கப்புறம் ஒரு அவுட்டர் சர்க்கிள் இருக்கும். இப்படிதான் அவர்கள் குடியிருந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போனாலும் போய் அங்கே செட்டில் ஆகும்போது இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருவாங்க. இவர்கள் நடுவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, வாட் வாஸ் தேர் சென்டர் வாஸ் த டேபர்னக்கிள் ஆஃப் காட், ஆசரிப்பு கூடாரம் அவர்கள் மையத்திலே இருந்தது. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில கேட்கிறேன், உங்க வாழ்க்கையின் மையம் என்ன? வாட் இஸ் த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப்? அங்கிள் அழகா சொன்னாங்க, ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ எம் பிளானிங் டு கீப்
building the kingdom of God as my center. என் வாழ்க்கையை அடுத்த சில ஆண்டுகள் நான் இருக்கும் அளவும் தேவராஜ்யத்தை என் மையத்திலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வாட் இஸ் த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப்? எது உங்க வாழ்க்கையினுடைய மையமா இருக்கிறது? நிறைய நேரத்தில் நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்ம தேவைகள், நம்முடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் என்ன எடுத்துறாங்கன்னா they occupy the center portion of our life. ஆனால் அந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், முதலாவது தேவனையும் அவருடைய நீதியும் தேடுங்க. seek or keep the presence of God the center of your life. அப்படின்னா when you keep something in the center of your life, that takes the priority, that takes your attention. இந்த ராத்திரி வேளையில் கேட்குறேன், அதிகமாக நீங்கள் எதுக்கு நேரம் செலவு பண்ணுறீங்க? சமயத்தில் நம்ம இந்த ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணோம்னா, அந்த ஃபோன் எடுத்து அந்த எந்த ஆப்பை எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு ஒரு இது இருக்கும். அதை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும், எவ்வளோ நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. சில நேரங்களிலே நம்ம அந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்லலாம் உட்காந்தோம்னா நேரம் ஓடிடுது. இந்த ராத்திரி சொல்லுகிறேன், அப்படி நேரம் ஓடுறது மாதிரி உங்கள் ஃபோனில் காமிச்சிச்சுன்னா God is not the center of your life. Something else is in the center of your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இருப்பார் என்றால், ஆசரிப்பு கூடாரம் உங்கள் வாழ்க்கையின் மையமாக இருக்குமானால் என்ன நடக்கும்னா, தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் வாஞ்சிப்போம். அதிக நேரம் ஜெபத்துக்கு, அதிக நேரம் வசனத்திற்கு we will spend. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள முக்கியமான ஒரு காரியம் இருந்தது. என்ன இருந்தது நம்ம வாசிக்கும் போது, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஒரு பலிபீடம் இருந்தது. there was an altar inside the tabernacle of God. அந்த tabernacle was the center. இப்போ அந்த tabernacle-க்குள்ள ஒரு அது சென்டர்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் இந்த ஆல்மோஸ்ட், அதாவது வாசலுக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் இந்த ஆல்டர் இருந்துச்சு. அப்போ இந்த ஆல்டர்ல ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். God gave a commandment for this altar. என்ன கட்டளை அப்படின்னா, லேவியராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதில் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அப்ப அந்த பலிபீடத்தில் என்ன இருக்கணும்னா, அந்த ஆல்டர்ல என்ன இருக்கணும்னா, ஆல்வேஸ் தேர் நீட்ஸ் டு பி ஃபயர். அப்ப இப்ப பாருங்க, இப்ப பேதுரு வருஷங்களுக்கு பிறகு எழுதுறாரு, உங்கள் நடுவிலே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அது புதுமைன்னு நினைச்சுக்காதீங்க. அது முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க குடியிருக்கும் போது அவர்கள் நடுவிலே அந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. That fire was there even in the Old Testament, and the same fire is now burning amidst you. அப்ப இந்த அக்கினி என்ன பண்ணும்? பழைய ஏற்பாட்டில் இந்த அக்கினி என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது, இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த அக்கினி எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால், பலி செலுத்துவதற்கு இந்த அக்கினியை பயன்படுத்தினார்கள். அப்ப பலி பொருட்கள் பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடு காளையை கொண்டு வந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்படைப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ளார். ஆஃபர் யுவர் பாடி as living sacrifices and that worship is acceptable unto God. அப்படின்னா இந்த பலி இருக்கே, அந்த சாக்ரிஃபைஸ் எது அப்படின்னா, we are the sacrifices. Yes, we have the greater sacrifices or the only sacrifices that can bring atonement, but for the giving praise to God, யார் சாக்ரிஃபைஸ்னா நம்ம தான் அந்த சாக்ரிஃபைஸ். அப்ப நம்ம போய் பலிபீடத்தில் வைக்கப்படும் போது நம்மளை என்ன பண்ணுமா, இந்த அக்கினி சுட்டெரிக்கும். the fire will consume us. அப்ப ஒரு கிறிஸ்தவர்களா இந்த அக்கினி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இந்த அக்கினிக்குள்ளாக போகும்போது இந்த அக்கினி நம்மை சுட்டெரிக்கும், அல்லது அக்கினி இந்த பலியை அழித்து போடும். அழித்து போடும் சொல்றதோட தேவனுக்கு பிரியமாய் அந்த பலியை அது அவித்து போடும். அப்ப இந்த அவித்து போடும் போது நடக்கிறது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இந்த அக்கினியானது அவிக்கும் போது சுகந்த வாசனையா எழும்பி ஆண்டவருக்கு போச்சுமா. there will be a sweet aroma that is rising. அப்ப இந்த அக்கினி நம்மை எரிக்கும் போது
நம்முடைய வாழ்க்கையிலேருந்து என்ன வெளியேறும் அப்படின்னா, there will be sweet aroma, நற்கிரியைகள் நம்மிலிருந்து வெளிப்படும். இப்போ உங்களுக்கெல்லாம் யோசனை இருக்கும், என்னடா அந்த அக்கினி? பழைய ஏற்பாட்டில் சரி லிட்டரலி there was fire, பட் புதிய ஏற்பாட்டில் என்னடா அந்த அக்கினின்னு இருக்கும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் காரியங்கள், இந்த அக்கினி என்னென்னலாம் செஞ்சுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அக்கினி என்ன என்பதை குறித்து நம்ம அந்த அந்த இதுக்கு போவோம். அப்போ இந்த அக்கினி என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இட் கன்சியூம்ஸ் அவர் சின், நம்முடைய பாவங்களை சுட்டரித்தது. ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன். ஏசாயா 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது திடீர்னு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். தரிசனத்தை பார்க்கும்போது என்ன பார்க்கிறார் அப்படின்னா, கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு தங்களுடைய கைகள் கால்கள்லாம் மூடிக்கொண்டு ஆண்டவரை பார்த்து பாடிட்டே இருக்காங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், லார்ட் காட் ஆல்மைட்டி இஸ் ஹோலி ஹோலி ஹோலின்னு சொல்லி அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அவங்க பாடிக்கொண்டு இருக்கும்போது ஏசாயாக்குள்ள வர ஃபீலிங் என்னன்னா, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி. இன்னைக்கு நான் அந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், one feeling that we should get when we really sing songs inside our church is that I am a sinner. நான் பாவி என்கிற அந்த உணர்வு ஆராதனை வேளையிலே சபைக்குள்ள வர வேண்டும். ஏசாயா ஆராதித்த போது அவனுக்கு வந்த முதல் ஒரு இன்ஸ்டன்ஸ் என்னன்னா, நான் பாவி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்போதும் நமக்குள்ள இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை பரிசுத்தம் பண்ணுங்க, cleanse me. 2 பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒருத்தன் சொன்னா, நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் எல்லா கற்பனைகளையும் நான் சின்ன வயசு முதல் நான் கை கொள்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்கலை, கண்டுக்கலை. ஆனால் இன்னொரு மனுஷன் வந்தான், தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், எனக்குள்ள தான் தப்பு இல்லையே, நம்ம இந்த வாரத்தில் எதுவும் தப்பே செய்யலையே, அப்புறம் ஏன் நான் பாவின்னு சொல்லணும்? நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவோமானால் இரக்கம் பெறுவோம். சில நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போதே கையை கழுவணும். தாவீது எழுதுறாரு, சுத்தம் இல்லாமையில என் கையை கழுவலை, சுத்தமாக இருக்கும்போதும் என் கையை கழுவுனேன் ஆண்டவரேன்றாரு. இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், ஆராதனைக்குள்ளே நாம் வரும்போது நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஆட்டிடியூட் என்னன்னா, ஆண்டவரே என்னை கழுவிருங்க. அப்போ ஏசாயா இந்த ஆராதனை அங்கே பண்ணுற விஷனை பார்த்துட்டாரு. விஷனை பார்த்த உடனே அவருக்கு என்ன யோசனை வருது அப்படின்னா, ஆண்டவரே என்னை பரிசுத்தம் பண்ணுங்க, என்னை கிளென்ஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்றாரு. உடனே என்ன நடக்குதுன்னு அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் போய் எங்கே இருந்த ஃபயர் எடுக்கிறாங்க அப்படின்னா, பலிபீடத்தில் நம்ம வாசித்தமே சென்டராக இருந்துச்சு பாருங்க டேபர்நாக்கிள். அந்த டேபர்நாக்கிளில் இருக்கிற அந்த ஆல்டரில் இருக்கிற கோலை எடுத்துகிட்டு வந்து இந்த மனுஷனுடைய வாயை தொடுக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த அக்கினி முதல் காரியம் என்ன பண்ணுனா, நம்மை பரிசுத்தமாக்கும். இட் கிளென்சஸ் us, it consumes our sin. அந்த மனுஷன் வாயை தொட்ட உடனே அவன் வாய் சுத்தமாயிருச்சு, அவன் வாய் தீர்க்கதரிசியாக மாறிட்டான். ஆண்டவன் இந்த அக்கினி என்ன செய்யும் என்றால் நம்மை சுத்தப்படுத்தும். 2வது காரியம் முதல்ல நான் சொன்னேன், this fire will bring out the sweet aroma in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல கிரியைகள். நம்ம சிலர் வந்தாலே யார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாராவது இப்படி கடந்து போனாங்கன்னா, யோ இந்த ஆள் பக்கத்தில் வந்தாலே ஒரு மாதிரி வாடை அடிக்குதுப்பா. குளிக்காமல் கொள்ளாமல் சில நேரங்களில் நம்ம கடைகளுக்கெல்லாம் போகும்போது யாராவது இப்படி கிராஸ் பண்ணாங்கன்னா, சே என்னடா அப்பா இப்படி ஒரு வாடை. ஆனால் சிலர் நம்ம அப்படி அங்கே தான் போவாங்க, அப்படியே ஒரு நல்ல மனம். சில சமயத்தில் நம்ம சுகின் காரில் ஏறினாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சுகின்ட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சுகின் அப்படியே கீழே குமிச்சிக்கிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். சுகின் நல்லா நிறைய சென்ட்டை போட்டு வருவார். சுகின் அப்படி, சுகின் உங்களுக்கு மட்டும் சென்ட் போடல சுகின், காருக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சென்ட்டை போட்டிருக்கீங்க சுகின்னு சொல்லுவேன். அப்படி நற்கந்தம் வெளிப்படும். அதுபோல் இந்த அக்கினி என்ன பண்ணும் அப்படின்னா, the fire will bring out the sweet aroma in our life. நம்ம ஆத்துமாவினுடைய நல்ல வாசனையை அது வெளியே கொண்டு வரும். அப்போ அக்கினி என்ன பண்ணும்? பாவத்தை சுட்டரிக்கும். 2வது ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிருக்கிற நற்கிரியைகளை உண்டு பண்ணும். 3வது என்ன பண்ணும்னா, இந்த பலி பொருளை வச்ச உடனே இந்த அக்கினி எரிஞ்ச உடனே என்ன பண்ணும்? அந்த பலி பொருள் எரிஞ்சு சாம்பலாயிரும். அது எதற்கு அடையாளம் என்றால், நம்முடைய சுயத்தை இந்த அக்கினியானது எரிச்சு சாம்பலாயிரும். அப்போ எதற்கு இந்த அக்கினி பயன்பட்டுச்சு அப்படின்னா, என் பாவத்தை சுத்திகரிக்கும், எனக்குள்ளிருந்து நல்ல வாசனையை வெளியே கொண்டு வரும், என்னுடைய சுயத்தை சாம்பலாக்கும். இது மாத்திரம் செய்யலைங்க. இந்த அக்கினி this fire just did not
finish these things. What does this fire do? என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது சுத்தி இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் இருந்தாங்க, சுத்தி மலைகள் இருக்கிற மற்ற ஜாதிகள்லாம் எதை பார்த்தாங்க அப்படின்னா, they have a God with them. கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்களுக்கு காண்பித்தது என்ன அப்படின்னா இந்த அக்கினி. This fire showed them that the God was in their presence. வேற என்ன இந்த அக்கினி செஞ்சுச்சு? இந்த அக்கினி என்ன பண்ணுச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராத்திரி நேரத்தில் வெளிச்சம் கொடுத்துச்சு. அடுத்து வேற என்ன இந்த அக்கினி செஞ்சுச்சு? இந்த அக்கினி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா, இங்க இருக்கிற இந்த அக்கினியிலிருந்து தான் இந்த கோல் இருந்து எடுக்கணும், வேற கோல் எடுக்கக்கூடாது. இந்த பலிபீடத்தில் இருக்க கோலை எடுத்து அதில் தூபம் போட்டுட்டு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரியாலிட்டியில் நம்ம பார்க்கும்போது நம்ம பரலோகத்துக்கு ஒரு நாள் போவோம். மகா பரிசுத்த ஸ்தலமாகிய தேவன் மாத்திரமே வாசம் பண்ணுகிற இடத்திற்கு ஆண்டவர் நம்ம கடைசி நாளில் அவர் வரும்போது கூட்டிகிட்டு போவார். அப்போ போகும்போது எங்கிருந்து தெரியுமா நம்ம அக்கினியை எடுத்துகிட்டு போகணும்? எங்கிருந்து தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள்ல எது தெரியுமா பேசும்? இந்த அக்கினியினுடைய அந்த கோல்ல இருந்து, அதாவது அந்த கரியிலிருந்து தான் நற்கந்தம் வீச ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு காரியம் சொல்கிறேன். வேற என்ன இந்த அக்கினி செஞ்சிச்சு? இந்த அக்கினி ப்ரீஸ்டுக்கு அல்லது ஆசாரியனுக்கு அவன் வாழ்க்கையினுடைய டெய்லி ரொட்டீனை என்ன பண்ணுச்சுன்னா இந்த அக்கினி தான் டிட்டர்மைன் பண்ணுச்சு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, அவனுடைய வேலை என்ன தெரியுமா? காலையில் வரணும், விறகு வெட்டணும். விறகு வெட்டுறதுக்கு கூட கேணியர்களை வச்சுருந்தாங்க. அந்த விறகு வெட்டுவாங்க. ஆனால் அந்த விறகை எடுத்து போட்டு அடுக்கி இந்த ஃபயர் புட் ஆஃப் ஆகாதபடிக்கு அவன் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஆசாரியனுடைய வேலை. அப்போ இந்த அக்கினி என்னென்னலாம் பண்ணுச்சு சொல்லுங்க? முதல் காரியம் பலியை கன்சியூம் பண்ணுச்சு, அதாவது பாவத்தை சுட்டரிச்சிச்சு. ரெண்டாவது காரியம் ஸ்வீட் அரோமாவை கொண்டு வந்துச்சு. மூணாவது காரியம் ஆஷஸ், சுயத்தை சாம்பலாக்குனது. நான்காவது காரியம் தேவ பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு காண்பித்தது. ஐந்தாவது காரியம் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. ஆறாவது காரியம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. ஏழாவது காரியம் அந்த ஆசாரியர்களுக்கு வேலையை, அனுதின அலுவல்களை, அனுதினமாக எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துச்சு. இந்த அக்கினி என்னங்க? வாட் இஸ் திஸ் ஃபயர்? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த அக்கினி என்ன? சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனம். எரேமியா புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம். மேல அங்க இருக்கு வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போலவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த அக்கினி என்னங்க? What is this fire? Is not my word like as a fire? So what is a fire? The word of God is the fire. பழைய ஏற்பாட்டில் இந்த Old Testament there was little fire, but what is that fire that should burn amidst us today is the word of God. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கொழுந்து விட்டு எரியும் போது என்னுடைய பாவத்தை டெய்லி இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்க பாவத்தை வெளியே தள்ளும். டெய்லி இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, இந்த வசனத்தை தியானம் பண்ணி பாருங்க, இந்த வசனத்தை எரிய விடுங்க. நம்ம வாழ்க்கையில இந்த ஸ்வீட் அரோமாவை, நற்கிரியைகளை நமக்குள்ளே உண்டு பண்ணும். இந்த வார்த்தையை டெய்லி வாசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயத்தை சாம்பலாக்கும். தாவீது எழுதுறாரு, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு, அட சொல்லுங்க, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குன்றாரு. அப்ப this word is the lamp to my feet and light to my path. பாதைக்கு தீபம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்ப இந்த வசனம், இந்த வார்த்தை நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். இந்த வசனம் நம்ம கூட இருக்குமானால் வெளியில் இருக்கிற ஜனங்கள் இடத்தை பார்ப்பார்கள் என்றால் நம்மோடு தேவன் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த வசனம் நமக்குள்ள இருக்குமானால், நான் சொன்னேன் going into the holy of holies refers to going into heaven அப்படின்னு சொல்றேன். எது அந்த நாள்ல நம்ம நியாயம் தீர்க்கும் அப்படின்னா இந்த வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும். இந்த வசனத்தின் மூலமாக தான் நம்ம போக முடியும். நம்முடைய கிரியைகள் அல்ல, நம்ம மற்ற காரியங்கள் அல்ல, அவருடைய வார்த்தையினால் தான் நாம் கடந்து போக முடியும். கடைசியில் இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, இந்த அனுதின வாழ்க்கை, இந்த டெய்லி
ரொட்டீன் ஆஃப் யுவர் லைஃப் ஷுட் பி டிக்டேட்டட் பை திஸ் வேர்ட் ஆஃப் காட். இந்த வசனம் தான் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்பதை நடத்த வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து, அங்கள் சொன்னார்களா வசனம் சங்கீதம் 32, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னொரு வசனத்திற்கு, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், இஸ் தட் ஃபயர் த வேர்ட் ஆஃப் காட் பர்னிங் இன் யுவர் லைஃப்? அந்த விசுவாசிகளுக்கு பேதுரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எழுதினாரு, இந்த அக்கினி உங்க நடுவில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதை பற்றி திகைச்சிடாதீங்க. அப்ப ஏன் திகைக்கிறாங்க? ஓகே, வசனம் வாசிக்கிறது நல்லது, ஆனா இதை பத்தி பயப்படாதீங்க அப்படின்னு அவர் ஏன் எழுதுறார்? why does he write don't fear about this fire? அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், வசனம், எஸ், the word of God, the fire of God என்ன பண்ணுன்னா நம்மளை சுத்தமாக்கும், நமக்குள்ள இருக்கிற நல்ல நற்கந்தத்தை வெளிக்கொண்டு வரும், தேவ பிரசனத்தை காமிக்கும், வழிகாட்டும், இதெல்லாம் பண்ணும். ஆனால் இந்த வசனம் கூடவே இன்னொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய, என்னன்னா உபத்திரவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். The word of God will bring persecution in our life, or I will say should bring persecution in our life. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். மார்க் 4வது அதிகாரம் 17வது வசனம். மார்க் சாப்டர் 4 and verse 17. மார்க் சாப்டர் 4 and verse 17. தங்களுக்குள்ளே, அதாவது இந்த இந்த பகுதியில் என்ன காரியத்தை அங்கே சொல்லிட்டு வராரு அப்படின்னா, வசனம் விதைக்கப்படுகிறதை குறித்து அங்கே சொல்லப்படுகிற விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்போ அங்கே ஒரு கூட்ட ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்னத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறாருன்னா, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, வசனத்தின் நிமித்தம் சந்தோஷம் வந்த போதால் என்ன சொல்லுது வசனம்? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரடியார்கள். when it happened to for the word to cause tribulation and trials, அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அப்ப வசனம் என்ன பண்ணும்? நம்ம வாழ்க்கையில உபத்திரவத்தை உண்டு பண்ணும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 105வது சங்கீதம் 19வது வசனத்துல யோசேப்பை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. 105வது சங்கீதம் 19வது வசனத்துல வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து சொல்லுகிற வார்த்தையில, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன பண்ணுச்சா? புடமிட்டது. வசனம் ரிஃபைன்ட் ஹிம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வசனம் ரிஃபைன் பண்ணுச்சு அவனை? வசனம் அவனை கொண்டு போய் காவலில் போட்டு விட்டது. வசனம் அவனை கொண்டு போய் அவனுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான். எதுக்காக வெறுக்கப்பட்டான்? எதுக்காக ஜோசப் வெறுக்கப்பட்டாங்க சகோதரர்களால்? why was Joseph rejected by his brothers? ஏன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து அவனுக்கு கனவுல சொப்பனத்தில் ஒரு வார்த்தை உண்டாயிருச்சு. அந்த வார்த்தையை சொன்ன போது என்ன வந்துச்சுன்னா இடரல் ஏற்பட்டுச்சு, புடமிடப்பட்டான். அப்போ இந்த ராத்திரியில் சொல்லுகிறேன், வசனம், this fire is burning in your lives. Yes, it is bringing light for you. Yes, it is giving the presence of God. Yes, it is changing your nature. Your sins are burnt, your self is burnt, and your sweet aroma is coming out. But at the same time, you have persecution because of this word. இப்போ இந்த பெர்சிக்யூஷனை அந்த விசுவாசிக்க, they are undergoing this persecution because of this word, and because of that பேதுரு அங்கே எழுதுறாரு என்னன்னா, இந்த அக்கினி இப்போ பற்றி எரியுதுப்பா, அதனால உபத்திரம் இருக்கு, அந்த உபத்திரவத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. டோன்ட் வரி, நீங்க பயப்பட வேண்டாம். இது உபத்திரவத்தை கொடுக்கும் இந்த வசனம். ஆனா இந்த வசனம் நிலைத்திருக்கும், உங்களை கைவிடாத வசனம். ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், டோன்ட் ஃபியர். ஐயோ உபத்திரம் வந்துருச்சு, இந்த வசனத்தை தேடி இந்த ஆண்டவரை தேடி என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு, யாரு நான் ஒரு 4 பேர்த்துல நல்லா சிரிச்சு பேச முடியல, நல்லா ஒரு இடத்துல என்ஜாய் பண்ண முடியல, அப்படியே கவர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த வசனத்தை படிக்கிறனால தியானிக்கிறனால தப்பு தண்டா செய்ய முடியல, மற்றவங்க உலகத்தில் இருக்கவங்க மாதிரி நம்மளை வாழ முடியலன்னு சொல்லி இந்த வசனத்தை விட்டு ஓடிடாதீங்க. ஏன்னா இந்த வசனம் தான் உங்களை அக்கறை கொண்டு சேர்க்கும். The word will take you to the other shore. இந்த ராத்திரி வேளையில் வசனம் உங்கள் வாழ்க்கையில் எரிகிறதா? வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எரிய வேண்டும். தயவு செய்து நான் அடிக்கடி சபையில் சொல்லுகிற ஒரு காரியம்,
have a schedule to read the word of God. Bring that discipline to read the word of God regularly. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து எச்சியாக வாசிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சு வாசிங்க. சும்மா ரேண்டம் எடுத்து கண்ட இடத்துல இங்கே ஒன்று அங்கே ஒன்று வாசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படி நடத்த மாட்டோம். இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல வேலை, மத்தியானம் இந்த இடத்துல வேலை, சாயந்தரம் இந்த இடத்துல வேலைன்னு அப்படி கிடைக்கிற இடத்துல வேலை கிடைச்சா வேலை செய்வேன், வேலை செய்கிறது இல்லையே. we have a routine, we have a schedule. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த 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 நேரத்துக்கு நான் அங்கே வேலை செய்யணும், இந்த இடத்துக்கு இங்கே வேலை செய்யணும்னு வேலை செய்கிறதுக்கு இருக்கே. நான் பைபிள் வாசிக்கிறதுக்கு இல்லையே. சாப்பிட்றதுக்கு ஸ்கெடியூல் வச்சுருக்கணும். இத்தனை மணிக்கு சாப்பிடுவோம், இத்தனை மணிக்கு எந்திரிப்போம், இத்தனை மணிக்கு தூங்குவோம், இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்கெடியூலை கொண்டு வாங்க. இட் இஸ் அ டிசிப்ளின். நம்ம வாழ்க்கையில் ரேண்டமாக இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ரேண்டமாக வாசிக்கிறீங்கன்னா ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு டெல் bring a discipline in your life. ஏன்னா ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமான ஆண்டவர். ஆண்டவர் எல்லாத்தையும் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு ஓகே முதல் நாள் நான் வரேன், எடுத்தோன்னே நான் வந்து மனுஷனை உண்டாக்குறேன், சூரியன் சந்திரன் உண்டாக்காமல் மனுஷனை உண்டாக்குறேன் அப்படின்லாம் இல்லை. he had a wonderful plan in his mind. அழகாக ஒரு பிளானை வச்சு மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும்னு பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லது நல்லது நல்லதுன்னு அழகாக பிளான் வச்சுருந்தாரு. இஃப் மை காட் இஸ் ஸோ மச் இஸ் ஹேவிங் சச் அ கிரேட் டிசிப்ளின், ஈவன் யூ அண்ட் ஐ ஷுட் ஹேவ் தட் டிசிப்ளின். அவரை ஆராதிக்கிற நாம் நமக்குள்ளே ஒழுங்கு இருக்க வேண்டும். அப்போ இந்த வார்த்தை பற்றி எறிகிறதை குறித்து நீங்கள் திகையாதீங்க. இந்த வார்த்தை புடமிடும். ஆனால் கொஞ்ச நாள் இந்த வார்த்தை புடமிட்ட பின்பு நாம் சுத்த பொன்னாக விளங்குவோம். After a particular season, after a particular amount of time, when the word has refined us, ஆண்டவர் உங்களெல்லாம் பார்க்குறது எப்படி தெரியுமா? நம்மளெல்லாம் பார்க்குறது ஆண்டவர், ஓ தங்கம் தங்கம் வந்திருக்கு. உங்களை அக்கா ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா பார்ப்பாரு? ஆண்டவர் பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது தங்கம் வந்திருக்கு, கிரேஸ் தங்கம், ஃபெய்த் தங்கம். ஆண்டவர் நம்மை சுத்த பொன்னாய் பார்ப்பார். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ஆனால் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த பேதுரு அடுத்து 17வது வசனத்துக்குள்ளே போகும்போது எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்குமானால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? அப்போ நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, தேவனுடைய வீட்டில் ஆரம்பிக்கும். அப்போ தேவனுடைய வீடு யாருங்க? ஹூ இஸ் காட்ஸ் ஹவுஸ்? சொல்லுங்க. நம்ம தான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும்போது, 1 Corinthians chapter 3 and verse 9ல் வாசிக்கும்போது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அதாவது ஊழியம் செய்கிற பேதுரு எப்படி சொல்றாருன்னா, we are co-workers. விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். you are field and மாளிகைக்கு என்ன போட்டிருக்கு? பில்டிங். ஓகே, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது, ஐ திங்க் ஐ ஹேவ் த இங்கிலீஷ் வெர்ஸ் ஆல்சோ, லெட் மீ. you are the palace of God. தேவனுடைய மாளிகையா இருக்கிறீங்க. அப்ப நம்மளாம் யாரு? கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நான் தேவனுடைய வீடு, ஐ ஆம் காட்ஸ் ஹவுஸ். ஆனால் அந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்குள்ள என்ன வரணும்னா, we should have a fear. நீங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அறியாது இருக்கிறீர்களோ? know ye not the temple of God? if you will defile yourself, God will defile you. நீங்கள் தேவனுடைய வீட்டை நீங்கள் கெடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கெடுத்து போடுவார்ன்றார் வசனத்தில். அப்போ தேவனுடைய ஆலயமாக நம்ம இருக்கும்போது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் ஏன் நியாய தீர்ப்பு? why there is judgment starting from the house of God அப்படின்னா, then we should understand the nature of house of God. தேவனுடைய வீடு எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ தேவனுடைய வீடு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கும் போது, நம்ம யாக்கோபனுடைய வாழ்க்கையை எடுக்கும்போது, அண்ணனை ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றி அண்ணனோட ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு இப்போ கடந்து போகிறாரு, மாமா வீட்டுக்கு ஓடி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறாரு.
ஓடும்போது வனாந்தரத்தில் ஒரு இடத்துல கல்லை வச்சு நைட் தூங்குறாரு. தூங்கும்போது ஒரு கனவை பார்த்துறாரு. அந்த தூதர்கள் மேலே ஏறுகிறதையும் இறங்குகிற அந்த விஷனை பார்த்த உடனே காலையில் எந்திரிச்சு இந்த மனுஷன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவன் பயந்து, he started to fear. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, how awesome or how dangerous. அதாவது இந்த டேஞ்சரஸ்ன்ற வார்த்தையை சொல்லும்போது தமிழ்ல பயங்கரம் இருக்கு. அந்த பயங்கரம்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ஐயோ ரொம்ப அமேசிங்கா இருக்கு, ஐயோ அங்கெல்லாம் போவே முடியாது, அவ்வளோ இதா இருக்கு, ரொம்ப பார்க்கறதுக்கு நம்மளால அதை யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப மார்வலஸா இருக்கு, இவ்வளோ பயங்கரமா இருக்கு. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற, திஸ் இஸ் நத்திங் பட் ஒன்லி த ஹவுஸ் ஆஃப் காட். அப்ப பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வீடு எப்படி இருந்ததா இருந்துக்குமானால் அது பயங்கரமா இருந்தது. வெளியில இருந்து இந்த மனுஷன் பார்க்கறான். அந்த ஜேக்கப் இஸ் சீயிங், லுக்கிங் அட் த ஹவுஸ் ஆஃப் காட் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் ஹி சீஸ், வாவ். இப்போ நீங்கள்லாம் யாரு, நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய வீடு. அப்போ வெளியில் இருந்து பார்க்குறவங்களாம் நம்மளை என்ன சொல்லணும்? நம்ம வாழ்க்கையை பார்த்து என்ன சொல்லணும்? வாவ், இட்ஸ் நத்திங் பட் தி ஹவுஸ் ஆஃப் காட். நம்ம நடந்து போனால், ஒரு இடத்துல போனால் என்ன சொல்லணும்? ஏய், இந்த மனுஷன் ரொம்ப கையெடுத்து கும்பிடணுங்க நம்மளை பார்த்தா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சுப்ரீமனை உள்ளே வந்தால் என்ன சொல்லணும் நம்மெல்லாம்? அண்ணே அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா he is a house of God. தேவனுடைய வீடாக இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய வீடு நம்மளை சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. பட் ஆர் வி ரியலி கேரிங் தட் ஆசம் பிரசன்ஸ் ஆஃப் காட்? தேவனுடைய வீடாக இருக்கிறதுக்குரிய அந்த குவாலிட்டியை நம்ம வச்சிருக்கிறோமா? இன்னொரு அந்த இடத்துல அந்த தேவனுடைய வீட்டில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்துச்சு. தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க? வானத்துக்கும் பூமிக்கு ஏறி இறங்கி என்ன பண்ணுவாங்க? வாட் ஆர் தே டூயிங்? சொல்லுங்க, ஒரு கெஸ்ஸாவது சொல்லுங்க, ஜஸ்ட் கெஸ் சொல்லுங்க. தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? மேலே இங்கேயும் விஷன்ல பார்க்குறாரு, ஏனில மேலே ஏறுறாங்க, கீழே இறங்குறாங்க. எதுக்கு? என்ன பண்ணியிருப்பாங்க? Yes, they bring the message of God and take back the message from the earth. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்கள் அழுகிறதும் அவங்க இப்போ கூக்குறலும் என் சமூகத்தில் வந்து எட்டுனது, நானே வந்து பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. எங்க சோதம் குமாராவை பார்க்கும்போது கூக்குரல் வந்து எட்டுச்சான், ஆனால் நானே போய் பார்க்கணுன்றாரு. அப்படின்னா என்னன்னா, விஷயத்தை இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்தோன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? நானே போய் பார்க்குறேன், இறங்கி வந்துட்டாரு. அப்போ வாட் டஸ் ஏஞ்சல்ஸ் டூ? விஷயத்தை மேலே தூக்கி கொண்டு போயிட்டு கொண்டு வர்றது. அப்போ நம்ம தேவனுடைய வீடாக இருக்கிறோன்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணணும் தெரியுமா? God's message should come and God's message should go out from us. We are the house of God. Do you carry the message of God? தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில சுமந்து போறீங்களா? இன்னொரு அந்த தேவனுடைய வீடுன்னு சொல்லும்போது, this is the gateway of heaven. பெத்தேல்ன்ற அந்த வார்த்தைக்கு சொல்லிட்டு இது வானத்தின் வாசல். அப்ப நம்மளாம் யாரு? மசாஜ் சென்டருக்கு வரவங்க எது வழியா பரலோகத்துக்கு போவாங்க தெரியுமாக்கா? யூ ஆர் த கேட், யூ ஆர் த கேட், ஐ ஆம் த கேட். இந்த கேட் வழியா தான் ஆண்டவர் பரலோகத்துக்குள்ள கொண்டு போவார். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், we have to become the gate. We are God's house. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது இந்த தேவனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கலாம். ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் எப்படிப்பட்ட வீடா? ஜெப வீடு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சகல ஜனங்களுக்கும் என்னது? நம்ம ஜெப வீடு. அப்ப நம்மகிட்ட இருந்து என்ன எழும்பணும்? ஜெபம் எழும்பணும். ஜெபமாகிய தூபம் எழும்பிக் கொண்டே இருக்கணும். பைபிள் வாசிக்கிறத பத்தி பேசினேன். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? How many of you are praying? If you are the house of God, then there should be prayer in your life. ஒவ்வொரு நாளும்
சில மணி நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்துக்கு செலவு பண்ணுங்க. ஸ்பெண்ட் சம் டைம் இன் ப்ரேயர். சில நேரத்தில் நம்ம ஜெபத்துக்கு எந்திரிச்சு உட்காந்தோம்னா, என்னடா ஜெபம் பண்ணுறது, எதுக்கடா ஜெபம் பண்ணுறது, வாட் ஷுட் ஐ ப்ரே ஃபார்? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணும்போது ஐ வில் ஜஸ்ட் சே ஒன் திங். என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் ஏனோ என்னால் கனெக்ட் பண்ண முடியல. ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் ஏபிள் டு கனெக்ட், பட் ஐ லவ் யூ. ஒரு 2-3 டைம் சொல்லுங்களேன், ஐ லவ் யூ காட், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை தானே, நான் உங்களை நேசிக்கிறேன், என்னை அக்செப்ட் பண்ணுங்க. அது சொல்லிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஜெபம் பண்ணுவதற்கு God will motivate us to pray. நம்ம நிறைய ஜெபிக்கிறதுல நேரம் செலவு பண்ணுங்க. ப்ரேயர் இஸ் த ஒன் பிளேஸ். போன வாரம் சொல்லி கொடுத்தேன், போன வாரத்துக்கு முந்தின வாரம். ப்ரேயர் இஸ் த ஒன் பிளேஸ் வேர் யூ கேன் pour your heart. நல்லது கெட்டது, யாராவது நம்ம டென்ஷன் பண்ணது, நம்மளை கோவப்படுத்தினது, இரிட்டேஷன் நடக்கிறது. நேற்று சுகினோட ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன். ஹோப் ஹேஸ் 2 sisters. ஒன் இஸ் ஆங்கர், அனதர் இஸ் அனதர் இஸ் கரேஜ். அப்போ இந்த ஃபீலிங் எல்லாம் எங்கே கொட்டலான்னா, அந்த ஆங்கர், அந்த நம்பிக்கை, அதெல்லாம் எங்கே ஊற்றலாம் அப்படின்னா நம்ம ஜெபத்தில் ஊற்றிடலாம். சிலர் மேலே நமக்கு பயங்கர கோபம் வரும். என்னடா இது எத்தனை டைம்டா சொல்கிறது. ஆஃபீஸில் ஒரு சில நேரத்துக்கு செய்யாதன்னு சொல்லிட்டு வருவோம். சரி, ஆஃபீஸை கூட விடுங்க, நம்ம ஜெரமி ஜிப்பரை எடுத்துக்குவோம். இதை செய்யாதடா அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் ஃபஸ்ட்டு செய்வானுங்க. திரும்ப செய்யாதடா அப்படின்னு சொல்லுவோம், திரும்ப அதையே செய்வான். 3வது டைம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏறிடும். சொல்கிறேன்ல. ஆனால் இதே தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே இவன் சொன்னாலும் கேட்க மாட்டேறேன் ஆண்டவரே, எத்தனை டைம் ஆண்டவரே சொல்கிறேன். அப்படி ஆண்டவர்கிட்ட சொன்ன என்ன தெரியுமா நடக்கும்? நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் எனக்கு கோவம் வரும், நான் அவனை பிடிச்சி அடிப்பேன். அவனுக்கு என்னடா எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் சும்மா அந்த ஆளுக்கு வேலையில், அந்த ஆளுக்கு வேலை இல்லாட்டி நம்மளை பிடிச்சி அடிப்பான்ற மாதிரி அவன் நினைப்பான். இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதை ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா இருதயத்தை மாற்றுகிறவர் கர்த்தர். we cannot change people. நம்ம என்ன பண்ணியும் தலைகீழாக நின்று யாரையுமே மாற்ற முடியாது. we cannot change anyone. இப்போ இந்த கனடாவில் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. இதில் ஏதாவது ஒரு சம்பவத்தை மாற்ற முடியுமாங்க? சரி, கனடாவில் நடக்கிறதெல்லாம் விடுங்க. ஏங்கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல, ஏன்னா மாற்ற முடியுமா உங்களால்? no one can change anybody. சொல்லலாம், பா அது செய்யாதப்பா, இப்படி பண்ணாதப்பான்னு சொல்லலாம். ஆனால் யார் மாற்றணும்? மாற்றுகிறவர் கர்த்தர். the one who can change heart is not a man but God. And that's why prayer is so powerful, because you go and see the person with the most authority. இருக்கிறதுலே பெரிய அத்தாரிட்டி, எதையும் செய்யக்கூடிய மனுஷன்ட்ட போய் பேசுறதுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு டூல் அல்லது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் ஜெபம். ஒரு முறை பால் யாங்கிச்சோ அப்படின்ற தேவ மனுஷனை பார்க்கறதுக்கு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சவுத் கொரியா கேம் டு மீட் பால் யாங்கிச்சோ. அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் வீட்டுக்குள்ளே. இவர் ரூம்குள்ளேருந்து வெளியில் வரமாட்டேங்கிறாரு. உடனே அந்த அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட், பால் யாங்கிச்சோட பர்சனல் அசிஸ்டண்ட்டை இந்த பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரு, யார் வந்திருக்கிறான்னு தெரியுமா? டு யூ நோ ஹூ ஐ ஹவ் கம்? கோ டெல் யுவர் பாஸ் தட் ஐ ஆம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் நேஷன். உடனே அந்த அம்மா ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சான், அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ ஹூ ஹீ இஸ் டாக்கிங் டு? ஹீ இஸ் டாக்கிங் டு சம்ஒன் கிரேட்டர் தென் யூ. ஸோ ப்ளீஸ் வெயிட். ராத்திரியில் சொல்லுகிறேன், அவர் காட் இஸ் த சுப்ரீம் லீடர். ஹீ இஸ் த அல்டிமேட் ஹீரோ. அவரால் மட்டும்தான் பூட்டினதை திறக்க முடியும், திறந்ததை பூட்ட முடியும். அவரால் மட்டும்தான் பூட்டின வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவரால் மட்டும்தான் அண்ட சராசரத்தை படைத்து உருவாக்கி, வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கி, பூமியை படைத்து, சமுத்திரத்தை அளந்து, பூமியின் மணலை எண்ணி, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்து எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அப்படிப்பட்டவர்கிட்ட பேசுறதுக்கு கிடைக்கிறது தாங்க மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தட் இஸ் ப்ரேயர். அப்போ என்னுடைய வீடு வாட் இஸ் தேவனுடைய வீடு எப்படிப்பட்டது? என்னுடைய வீடு
ஜெப வீடு. சுப்ரீமணியன், நீங்கள் யார்? சுப்ரீம் ப்ரேயர் ஹவுஸ். நம்ம எல்லாரும் யார்? ஜெப வீடு. இது ஒரு ஆலயம், நம்ம எல்லாரும் சேர்ந்த ஆலயம். ஆனால் தனித்தனியாக என்ன? ஜெப வீடு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 சம்பவம் வாசிக்கலாம். ஒன்று ஆலயம், இன்னொன்று என்ன பார்த்துருப்பீங்க? ஜெப வீடு. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. தேவாலயம்னு ஒன்று இருக்கும், ஜெப வீடுன்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா சினகாக்னு ஒன்று இருக்கும், டெம்பிள்னு ஒன்று இருக்கும். சினகாக் இஸ் ப்ரேயர் ஹவுஸ். அப்படின்னா என்ன? நம்மளாம் யார்? ப்ரேயர் ஹவுஸ். நம்மளாம் சேர்ந்து வரும்போது என்னது? we are temple of God. இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வீடு ஜெப வீடு. ஆனால் இந்த ஜெப வீட்டை வேற வீடை மாற்றிட்டோம். நிறைய நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, பரிசேயரும் சதிசேயரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜெப வீட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆடு மாடு புறா கோழி இதெல்லாம் வச்சு, பழைய ஏற்பாட்டில் சொல்கிறேன், they started to sell. you know what came? ஒரு நாள் ஆண்டவர் வந்தார். மத்தேயு 21வது அதிகாரம் 13வது வசனத்தில் வந்தார். என்ன எடுத்தாரு? சாட்டை எடுத்தார். இந்த ராத்திரியில் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்னார், என் வீடு எப்படிப்பட்ட வீடு? ஜெப வீடுன்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அதை எப்படியா மாத்திட்டீங்க? You have made it as a den of thieves. கள்ளர் குகையா நீங்க மாத்திட்டீங்க. எல்லாத்தையும் துரத்தினார் வெளியில. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு. ஜெபத்திற்காக தான் இந்த வீடு, இந்த ஆலயம் தேவனோடு பேசுவதற்கு, தேவன் வாசம் பண்ணுவதற்கு. இந்த ஆலயத்தை ஜெபம் இல்லாமல் வேற காரியங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பொறுமையாக இருக்கார். God is waiting. Just because God is silent and just because God is gracious in our life, many times we take advantage of those things. ஜெபம் பண்ணாட்டி என்ன? பைபிள் வாசிக்காட்டி என்ன? ஆனால் ஒரு நாள் வரும், சாட்டை எடுப்பார். எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலிருந்து நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும். It will start from the house of God. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த ஃபயர் இருந்துச்சு. இந்த ஃபயரு எதற்குள்ள இருந்தது என்றால், ஒரு வீட்டுக்குள்ள, அல்லது ஒரு டேபர்நாக்கிள்குள்ள, தேவனுடைய ஆலயமாகிய அல்ல தேவனுடைய வீட்டுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபயரை பற்றி அறியாமல், இந்த வீட்டை பற்றி, டேபர்நாக்கிளை பற்றி அறியாமல் 2 ஆசாரியர்கள் இருந்தாங்க. இது இன்னர் சர்க்கிள் இருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அவங்க இன்னர் சர்க்கிளில் இருந்த 2 பேர், நாதாப் அபியூங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, கமாண்ட்மெண்ட் என்னன்னா, த ஹோலி பிளேஸுக்கு போகும்போது த ஃபயர் ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் த ஆல்டர். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உள்ளே இருக்கிற அந்த ஆல்டர்லேருந்து ஃபயர் எடுத்துகிட்டு போகணும். இப்போ இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஆல்டர்லேருந்து ஃபயர் எடுக்காமல் வெளியிலேருந்து ஏதோ ஒரு ஃபயரை தூக்கிட்டு உள்ளே போயிட்டானுங்க. போகும்போது வசனத்தில் நம்ம கிளியராக வாசிக்கலாம், பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவங்கள பச்சிச்சிருச்சான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற, அதாவது தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற அக்கினியை அவர்களை பச்சித்தது. நீங்கள் எந்த வசனத்தை நீங்கள் நம்பி தைரியமாக வாசித்து, இந்த வசனம் என்னைய உயர்த்தும், நடத்தும், பாதுகாக்கும், பராமரிக்கும்னு சொன்னால், அதே வசனம் நம்முடைய வாழ்க்கை அந்த வசனத்துக்கு ஒத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். பட் அட் அ பாயிண்ட் அண்ட் டைம் இந்த வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும். அந்த ஆரம்பம் எங்கன்னா தேவனுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு எப்படிங்க தப்பிச்சுக்கிறது? இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது உட்காந்து யோசித்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நம்மளால் நிறைய நேரத்தில் இதெல்லாம் வந்து காற்றுல பறக்க விட்டோமே. இதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு வந்தால் என்ன பண்ணுறது? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் சாப்டர் 11 வாசிக்கும் போது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நம்மை நாமே நியாயம் தீர்த்தால் நாம் நியாயம் தீர்க்கணும். இஃப் வி வில் ஜட்ஜ் அவர் செல்வ்ஸ். ஜட்ஜ் அவர் செல்வ்ஸ்னால் உடனே நம்மளை நாமே வந்து பனிஷ் பண்ண சொல்லலை. வாட் காட் வாஸ் டிசர்ன் யுவர் செல்ஃப். தெய்வ சமூகத்தில் இந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஃபர்கிவ் மீ, முடிஞ்சு. ஜட்ஜ்மெண்ட் இஸ் டிசால்வ்ட். ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, லேவியராகமம் புஸ்தகம் 10:1-2, நாதாப் அபியூ, the moment they entered with a wrong fire, they were killed. எண்ணாகமம் 11:1-3, ஆண்டவர் முறுமுறுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. வசனம் பற்றி எரிஞ்சிட்டே இருந்துச்சு அக்கினி அவங்க நடுவில். தேவர் கீப் ஆன் தேவர் கிரம்பிளிங். ஏன் எனக்கு மட்டும் இப்படி?
என்ன வாழ்க்கை இது? ஐயோ, ஆண்டவர் என்னை ஒன்றுமே நினைக்கல. காட் did not give me good things. ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்துறாரு. இது உங்கள் வாழ்க்கையில் சொல்லாதீங்க. ஆண்டவர் வரும்போது அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆண்டி சொன்னாங்க என்கிட்ட, அங்கிளுக்கு இப்போ ஃப்ளைட்டில் போகிறது உட்காந்துட்டே போகிறது கஷ்டம். நாங்கள் என்ன அங்கிள், என்ன உங்களுக்கு கஷ்டமா அங்கிள், என்ன உங்களால் எந்திரிக்க முடியாது நிற்க முடியாது அப்படின்னு. அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, வாட் எவர் த சிச்சுவேஷன் மே பி, பட் ஐ லவ் டு ஜஸ்ட் என்ஜாய். அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ண. நான் சொல்லுகிறேன், கஷ்டம்தான். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதை கஷ்டம்தான், கடினம்தான், இல்லாமல் தான், எம்டி ஹேண்டு தான். சில நேரங்களில் அவமானங்கள் கூட. அந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐ டெல் யூ, டோன்ட் ரன் அவே ஃப்ரம் காட் ஆர் டோன்ட் கிரம்பிள். உங்கள் வாழ்க்கையில் இல்லாததுக்காக ஆண்டவருக்கு ஐயோ முடியல, ஆகலை, நடக்கலை சொல்லாதீங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹீ ஸ்டில் வாட்சிங் மீ. உங்கள் ஜபத்தில் போய் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சொன்னீங்கல்ல, அப்பா சொன்னீங்கல்ல, பாதை வேறு மாதிரி இருக்கு ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. தட் இஸ் வாட் இஸ் ட்ரஸ்டிங் காட். அதுதான் தேவனை நம்புவது. ராத்திரி வேளை சொல்லுகிறேன். லேவியராகம் அதே மாதிரி 9வது அதிகாரத்தில் அந்த வசனம், லெவிட்டிகஸ் சாப்டர் 9 and 24, அந்த ஃபயர் கேம் அவுட் ஃப்ரம் பிஃபோர் த லார்ட் அண்ட் கன்சியூம்ட் த பர்ன்ட் ஆஃபரிங் அந்த ஃபேட். எங்கேருந்து வந்துச்சுன்னா, தேவனுடைய அந்த ஆல்டர்லேருந்து அக்னி அந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கும் போது அவர்களை கன்சியூம் பண்ணிடுச்சு. ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், வி ஆர் காட்ஸ் ஹவுஸ். இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ் டு பி காட்ஸ் ஹவுஸ். நிறைய பேருக்கு அந்த ப்ரிவிலேஜ் இல்லை. பட் நோ யுவர் வேல்யூ. உங்களுடைய என்ன சொல்கிறது, வேல்யூ, உங்களுடைய தரத்தை, உங்களுடைய வேல்யூவை, விலை மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்கள். யூ ஆர் so precious in the sight of God. அதனால் understand your value and then live accordingly to that, so that we will not be judged. இந்த ராத்திரி வேளையில் ஒரே ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நான் தப்பிக்கணும். ஒருவேளை நான் நிறைய நியாய தீர்ப்பை குறித்து நான் பேசணும்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி நிறைய காரியங்கள் நான் பேசிட்டேன். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. Cleanse us. Let the fire burn in us. எம்மாவூருக்கு சீஷர்கள் நடந்து போன போது, அவர் நமக்கு வார்த்தையை விளக்கி காட்டின போது, அப்பத்தை விட்டப்போ நம்முடைய இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியலையா அப்படின்னாரு. எனக்கு இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், let the word of God bring that fire in you. Allow the fire of God to burn. 5 கன்னியர்கள் இருந்தாங்க, 10 பேருமே கன்னியர்கள் தான், 10 கன்னிகள் தான், 10 பேருமே கன்னிகள் தான். ஆனால் 5 கன்னிகைகள் மணவாளன் வரும்போது எடுக்கப்பட்டு இல்லாமல் போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? விளக்கில் தீ எரியலை. வசனம் உங்களிலே எரியட்டும், வசனம் உங்களிலே எரியட்டும். மணவாளன் வருவதற்கு, மணவாளன் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அவர் வர்ற நேரத்தில் அவர் கூட சேர்ந்து போகிறதுக்கு அந்த அக்கினியானது உங்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். Allow the word of God to be a blazing fire in your life. மணிக்கணக்காக உட்காந்து வாசிங்க. இந்த வசனத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் will never go in vain. சந்தோஷமாக வாசிங்க. சில நேரத்தில் புரியாது. நான் நிறைய நேரம் வாசிக்கிறேன், ஆனால் எனக்கு நிறைய நேரத்தில் புரியறதில்ல. புரியாட்டியும் பரவாயில்ல, நான் வாசிக்கிட்டே கிடப்பேன். நிறைய வசனங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி புரியாமல் இருந்த வசனங்களை ஆண்டவர் இப்போ புரிய பண்ணுறாரு. பட் ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதே மாதிரி ஜபத்திற்கு, என்னுடைய வீடு ஜப வீடு. ஸோ ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் ப்ரேயர். நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு பேசினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள, இந்த அக்கினியிலே நாங்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் தாமே அக்கினி எங்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். அதன் வழியாக நாங்கள் கடந்து போகும்போது முறுமுறுக்காதபடி, அக்னினால் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு, இந்த அக்னியை குறித்து புதிது என்று நினைத்து திகையாமல் இந்த அக்னியோடு வாழ்ந்து பழக, இந்த அக்னியில் விளையாடாதபடிக்கு, இந்த அக்னியை குறித்து அறிந்து கொண்டு, இந்த அக்னிக்கு, இந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு நாங்கள் நடக்க
கர்த்தர் தாமே எங்களுக்கு ஞானத்தை தாங்க, கிருபையாரு வழி நடத்தும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு, பாதுகாப்பு, ஒத்தாசை, பராமரிப்பு இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஊர்களுக்கு வெளியூர்களுக்கு போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திரும்பி அவர்கள் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே வருவது வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உண்டு பண்ணுங்க. எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய ஆரோக்கியத்தையும் உம்முடைய சௌக்கியத்தையும் உண்டு பண்ணுங்க தகப்பனே. நீர் பராமரித்து கொள்ளுங்க, நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வாதையும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கர்த்தர் வரும் வரை அந்த அக்கினி நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.